அனைவருக்கும் வணக்கம். இன்று உணவுப் பொருள் வாணிபர் வியாபாரிகள் சங்கம் சார்பாக மதுரை மாவட்டத்தில் அதிக அளவில் வெற்றியை கொடுத்து 8 சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்த மதுரை மாவட்டத்தின் சார்பாக அவங்க ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் அழைத்து பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதில் கலந்து கொண்டோம். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். பல கோரிக்கைகளை கொடுத்திருந்தனர். அதாவது மதுரை மாநகராட்சி முழுவதும் பல அடிப்படை வசதிகள் தேவை. சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை, கழிவுநீர்கள் போவதற்கான சரியான வசதிகள் இல்லை. ஏன்னா உண்மைதான், பல ஆண்டுகளாக கழிவுநீர் போவதற்கான எந்த திட்டமும் மதுரை முழுவதும் செயல்படுத்தப்படவில்லை. அது மாதிரி பல கோரிக்கைகளை கொடுத்தாங்க. அது போக அவருடைய சங்கத்தின் சார்பாக, வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய வியாபாரிகள் படும் துயரங்களிலிருந்து வெளிவர பல கோரிக்கைகளை கொடுத்துள்ளனர். கண்டிப்பா இது அனைத்தையும் முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு அந்தந்த துறைகளின் அமைச்சர்களுக்கு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்வதற்கான ஆவணங்களை செய்வோம் என்று உறுதி கூறுகிறோம். வேற ஏதாவது கேள்வி? தமிழக அரசின் குற்ற வழக்கு தொடர்புடைய அந்த இயக்குனர் அவர் மேல ஏதோ புகார் இருக்கிற மாதிரி அலுவல் ரீதியான சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வேற ஏதாவது கேள்வி? இல்ல, இப்பதான் அதோடைய அசஸ்மெண்டா எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் ரிசோர்ஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்து அசஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் தேவைப்படும், போன வருஷம் எப்படி இருந்து இந்த வருஷம் எவ்வளவு தண்ணீர்கள் இருக்கு, குடிநீர் தேவை. நிறைய இடத்துல மதுரையில சுற்றி உள்ள பகுதியிலும் பாத்தீங்கன்னா அங்க குடிநீர் பிரச்சனைகள் நிறைய இடத்துல இருக்கு. அதையும் ஒரு ரூல் டெவலப் பண்ண சொல்லி எங்கெங்க தேவையோ போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு உடனடி தேவைக்கு இப்ப லாரிகள் மூலமாக கொண்டு போய் சேர்க்க நிரந்தர திட்டங்கள் தேவை. அதற்கான அவர் செயல்படுத்தும் விதமாக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த நிலைத்தம் நிரந்தரமாக அவங்களுக்கு செய்யணும். அதையும் கொண்டு வரக்கான வழிவகையில் ஆலோசிச்சிருக்கோம். 2 வாரம் தான் ஆச்சு. கண்டிப்பா நிறைய விஷயங்களை அசஸ் பண்ணி மதுரையில சுற்றியுள்ள பகுதியில் நிறைய இடத்துல நிலத்தடி நீர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல இடத்துல இல்லீகல் குவாரிகள் அதிகமா இயங்குற காரணத்தினால்தான் பெரிய அளவில் நிலத்தடி நீர் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் 11க்கும் மேற்பட்ட இல்லீகல் குவாரிகள் எங்கெல்லாம் செயல்பட்டதோ அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. மேலும் பல இடத்துல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் தவறான வழிகளில் இல்லீகலா குவாரிகள் எங்கெங்கெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு. இப்ப புறம்போக்கு நிலங்கள்ல பல குவாரிகள் செயல்பட்டு எதெல்லாம் இல்ல விதிமுறைகள் மீறப்பட்டு இருக்கிறதோ அனைத்தையும் அசஸ் பண்ணி அனைத்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா அதிக அளவிலான தென் மாநிலங்கள்னா மாவட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா அதிக அளவிலான குவாரிகள் மணல் திருட்டு எல்லாம் நடைபெற்ற காரணமாக நிலத்தடி பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஸோ அதை தடுக்கும் விதமாக எங்கெங்கெல்லாம் முறைகேடாக வெட்டப்பட்ட குவாரிகள் அனைத்தும் மூடப்பட்டது. நம்ம மதுரையில் அது மாதிரியான குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த ஆட்சியில மதுரை மாவட்டத்தில் அதிகமான கனிம கொள்ளை அதிகம் நடந்திருக்கு. அது சம்பந்தமா விசாரணை கண்டிப்பா நீங்க ஒரு வாரத்துல பாத்துருக்கீங்க. 11 குவாரி மூடப்பட்டிருக்கு. இன்னும் மேலும் பல இடத்துல அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் அனைத்து மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் விதிமுறைகளை மீறி இருந்தாலும் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இடத்துல தயவுதாட்சியே இருக்காது. வர காலங்கள்லயும் அப்படிதான் இருக்கும். எந்த விதத்திலும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார். யாரும் விதிமுறைகளை மீறி இருந்தால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக. இல்ல, கடந்த ஒரு வாரத்துல பார்த்துமே படிப்படியாக எங்கெங்கெல்லாம் எந்த இஷ்யூனால இருக்கோ அதுலேருந்து குறைஞ்சி விட்டுது. நேற்றும் தினமும் நாங்கள் அசஸ்மெண்ட் காலையில பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கங்க சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கிறத தவிர்த்து பெரிய அளவில் நம்ம மின்வெட்டுகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டது. நம்ம கிட்ட மின் தட்டுப்பாடு இல்லை. அங்கங்க அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கிற ப்ராப்ளம் தான். நிறைய இடத்துல தவறான வகையில ஹை வோல்டேஜ் போனதுலயும் இருக்கு. அதை அனைத்தும் சீர் செய்யப்பட்டிருக்கு. வர காலங்களில் இதை சீர் செஞ்சுட்டு இது புதிய அளவுல பழைய இது இருக்கு, லெகசி மிஷின்ஸ் இருக்கு. ஸோ அதையெல்லாம் மாற்றும் பணிகளையும் நம்ம கையாளணும். ஸோ இதுக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் தேவை. ஏன்னா இப்போ இருக்கிற இடத்துல 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. நிறைய இடத்துல புது டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கணும், புது சப்ஸ்டேஷன் உருவாக்கணும். நிறைய இடத்துல வோல்டேஜ் ஹேண்டில் பண்றது. இப்போ மதுரையில பாத்தீங்கன்னா நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் 6 புதிய சப்ஸ்டேஷன் தேவை. அப்பதான் இப்ப இருக்கிற மின்சார தேவையை பூர்த்தி செய்யணும். 6 புது சப்ஸ்டேஷன் இருந்தால்தான் நம்ம இன்னைக்கு இருக்கிற தேவைகளை அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்படி 250 அளவுக்கான சப்ஸ்டேஷன்கள் உடனடியாக தேவையே இருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் உடனடியாக தேவை என்ன நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். வர லோடுக்கும் இந்த லோடுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற லோடுக்கும் சரியா இருக்கணும். ஸோ அதெல்லாம் கணக்கிடும் பணிகள் நடந்துட்டு வருது. இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையில் நிறைய திட்டங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அனைத்தையும் துவங்கி விட்டோம். பெரிய அளவிலான சீரமைப்பு எல்லா துறையிலும் செய்ய வேண்டியது. அதான் முதல்வர் தினமும் தலைமைச் செயலர்கள் தினமும் அனைத்து துறையிலும் எங்கெங்கெல்லாம் சீர் செய்ய முடியுமோ சீரமைச்சுட்டு வராங்க.
ஏன்னா பெரிய அளவுல கடந்த 20-30 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த மொத்த சிஸ்டமே சீரமைக்கும் பணிகளை முதல்வர் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் சீரமைச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் பாத்தீங்கன்னா 20 வருடத்துல 2 லட்சம் கோடி கடன் மின்சாரத்துறைக்கு மட்டும். அப்போ எந்த மெயின்டெனன்ஸும் சரியா பண்ணல. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 4200 மெகாவாட் நமக்கு வந்து தெர்மல்ல உற்பத்தி இருக்கணும்னா அதுல 60% தான் உற்பத்தியை நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சீர் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். அதற்கான முழு அளவுல முதல்வர் எங்களை அனைவரையும் முடக்கி விட்டுருக்காங்க. கண்டிப்பா அனைத்தும் சீராகுன்ற நம்பிக்கை